முத்தண்ணா 108 டிகிரி வெயில் அடிக்கி. இந்த வெயிலில் செமக்கவோ இல்லை இந்த வண்டிக்கிட்ட நிற்கவோ ரொம்ப சோர்வாக இருக்குது. உனக்கு எப்படி இருக்கு? நம்ம பிறந்ததே இருக்குதான் வீட்டில் தொட்டில் போட்டால் உரக்கட்டும். அது வேறையா? ஏன் முத்தண்ணா நமக்கு மட்டும் இப்படி வாழ்க்கை? ஏன் அப்படி? அந்த நேரத்தில் தாய் தோப்புன்னு சொல்ல கேட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்துக்கலாம். ஏன் சொல்ல கேட்டா? அந்த நேரத்தில் கொளுத்து போய் அலைஞ்சோம். நான் வண்டி அடிக்க போனேன், உழ போகிறேன், யார் மாட்டை போய் மேய்க்க போகிறேன். இன்னைக்கு இப்போ சொல் புத்தி வேணும். பெரிய ஆள் சொன்னால் கொஞ்சம் கேட்கணுங்க. கேட்கணும். இல்லைன்னா இப்படி தான் குண்டியை சொரிஞ்சிக்கிட்டு நின்றுட்டு பருத்தி பண்ணி ஆகிட்டு நிற்கலையா? என்ன செய்ய? இப்படி தான் அலங்குறை படணும். இந்த வெயிலில் கிடந்து செத்து தான் ஆகணும். நான் இதில் வேறு தாலி கட்டியாச்சு. அவளுக்கு பார்க்கணும். ஆமாம், அவள் இதில் வேற இருக்கும். சாயந்தரம் போல அவள் கத்திரிப்பனோட குத்திச்சிட்டு இருப்பா வாசலில் வெட்டதுக்கா குத்து விட்டு தரல இன்னைக்கு. அது ஒரு சிறை. என்னதெல்லாம் பார்க்க சம்பளம் எவ்வளவு என்ன யாது அதை கேட்டாலும் பரவாயில்லையே. வீட்டுக்கு ஞானங்கிழமையில வந்துட்டான் சண்டாலும் பாடுவேன். அது ஒரு சிறை. இன்னும் இவனெல்லாம் சாவடிக்காம விட்டானுன்னு வேற நினச்சிக்கிடுது. அதெல்லாம் எல்லாம் யோசனை பண்ணி என் மாமா தூங்குதார முத்தனை ஒரு மாதிரி முடிஞ்சு அவ்வளோதான். ஆனால்